Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் சீரியலில் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணோன்னு நீங்கள் அவ்வளோ வருத்தப்பட்டீங்க. நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த அப்டேட்டுமே கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த சீரியலோட சீசன் 1 தான் முடியாதே தவிர சீசன் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கேட்டவுடனே எல்லோரும் அவ்வளோ ஹாப்பி ஆனீங்க. ஸோ அந்த சீரியல் முடிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹீரோ வந்து காமிக்காமல் தான் இருப்பாங்க. அது நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சீசன் 2 ப்ரோமோல அந்த கேரக்டர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த சீரியலோட அவரோட கேரக்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தத்தில் இருந்திருப்போம். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஒரு சீரியலில் அஸ் அ ஹீரோவாக வரப்போகிறாரு. அதுவுமே ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒரு சீரியலில் வரப்போகிறாரு. ஸோ எந்த சீரியல், எந்த சேனல், எந்த இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், இதயம் சீரியலோட சீசன் 2 கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இல்லை, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பித்தாங்க. ஒரு ஸோ ஆக்ட்ரஸ் ரியா அண்ட் ஆக்டர் சாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒன் ஆஃப் த பேராக வந்தாங்க, ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற கேரக்டரை வச்சு. ஸோ இவங்க 2 பேரும் அதில் பேராக வந்தாங்க. எப்படி ஆதி பாரதியோ அதே மாதிரி இதில் அவங்களுமே இந்த பேராக இருந்தாங்க. ஸோ இவங்கள வச்சே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிறதுனால இவங்களோட பேர் அந்த சீரியல் வந்து டோட்டலாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆக்டர் சாம் பார்த்திங்கன்னா இதயம் சீரியலில் தான் ஃபஸ்ட் டைம் நடித்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கலர்ஸ் தமிழ்லேயும் சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ சீதாராமன் சீரியல்லையும் ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு சீரியல் வந்து நடிக்க போகிறாரு. இந்த சீரியலை பற்றி ஆல்ரெடி நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ ஜி கேரளம்ல டெலிகாஸ்ட் ஆன மிலி ரெண்டேலும் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியலோட ரீமேக் கூடிய சீக்கிரம் ஜி தமிழில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இந்த சீரியலை யார் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நானுமே சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அந்த சீரியலில் தான் இவர் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கமிட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி ராஜமல் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதயம் சீரியலையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு சீரியலில் வேறு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஆக்டர் சாமவே அந்த சீரியலில் ஹீரோவாக வந்து அவங்க போட்டுட்டாங்க போல். ஸோ ஹீரோ யாருன்னு தெரிஞ்சிருச்சு, ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சவொடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.